எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் கடையல், சிறுபருப்பு போட்டு கத்திரிக்காய் கடையல் பண்ண போகிறேன். இது கத்திரிக்காய்லாம் ஒரு 300 கிராம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சிறுபருப்பு இது வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் 100 கிராமு. இதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்ன போட்டு நம்ம வந்து வேக வைக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன். தக்காளி 2 வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், மிளகாய் தூள் வச்சுருக்கேன், மஞ்சள் தூள் வச்சுருக்கேன், புளி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த குக்கரில் எல்லாமே போட்டு வேக வைக்க போகிறோம். கத்திரிக்காயே போட்டுக்கலாம். இது வந்து டிஃபனுக்கு தான் நல்லாயிருக்கும், தோசைக்கு, இட்லிக்கு, அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். மற்றது சாப்பாட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா இது அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது டிஃபனுக்கு தான். இட்லி ஹைலைட் வந்து இட்லியும் தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த தேவையான பொருள் தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளி. இது எல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம இதில் போட்டுருவோம். எல்லாமே போட்டுட்டு இந்த புளியை கூட நம்ம இது உள்ளே போட்டுடலாம். இது கொட்டெல்லாம் இல்லை, எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. சும்மா ஒரு கொட்டை. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதையும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இதில் ஒரு சின்ன பெருங்காயம் இருந்தது, சின்ன பெருங்காயம் அது போட்டுக்கலாம். அது வந்து நல்லாயிருக்கும், அது வாசனையாக நல்லாயிருக்கும். இது வந்து பொங்கி ஊற்றாததுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, புசு புசு பொங்கும், அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பொங்காது. இதை வந்து ஒரு 4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிக்கு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் வந்து கத்திரிக்காய் சிறுபருப்பு கடையல். இது டிஃபனுக்கு ஏற்றது இது. இப்போ நம்ம வேக வச்சு நம்ம ஒரு 4 விசில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து காலிஃப்ளவர் பெப்பர் போட்டு ரோஸ்ட்டு பண்ண போகிறேன். அது காலிஃப்ளவரை எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதை வச்சுருக்கேன், அது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, 2 வெங்காயம், கருவேப்பிலை வச்சுருக்கேன். அது கூட வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பொடிசாக ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதை கட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒன்றும் போட வேண்டாம், வெறும் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி நல்லா வதங்கிடணும். வதங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் போடணும், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நல்லா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெந்துட்டோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும், சோம்பு சீரகத்தூளும், கொஞ்சம் பெப்பர் போட்டோம் நம்ம அதை இறக்க போகிறோம். இதுதான் வந்து காலிஃப்ளவர் பெப்பர் ரோஸ்ட். அது நல்லாயிருக்கும். நல்லா அப்படி ரோஸ்ட் ஆனால் ரொம்ப கிரேவியாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, அப்படியே பெரட்டல் மாதிரி இருக்கும். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கு, மோர் குழம்புக்கு, தயிர் சாதத்துக்கு, இதுக்கெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு இது வந்து கத்திரிக்காயும் பருப்பும் போட்டு வச்சுருக்கோம்ல, இது வந்து கடைசியில் வந்து இது வெந்துட்டுருக்குது. இது ஒரு 4 விசில் வரணும். அது வரட்டும். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையானது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றினோம்னா அது அந்த ரோஸ்ட் அந்த பரட்டலுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வெறும் வெங்காயம் தான் போடுறோம், அது எதுவுமே போட வேண்டாம். சோம்பு, சீரகம், கடுகு அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். வெங்காயம் போட்டுட்டு தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வந்து இப்போது தக்காளி போட்டுட்டோம்ப்பா. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி போட்டுட்டேன். இப்போ தக்காளி நல்லா கரையிறதுக்கு நம்ம தேவையானது உப்பு போட்டுக்கலாம். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோ இது நல்லா வதங்கணும். இது வதங்கினோன்னா இப்போ நம்ம மிளகாய்த்தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். இப்போ
தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. தேவையானது மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சுப்பேன். இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா பெப்பர் போட போகிறேன், அதனால் வந்துட்டு லிமிட்டாக தான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறேன். நான் மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூனும் மஞ்சள் தூள் போடுறேன். அப்புறம் வந்துட்டு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு, சோம்பு சீரகத்தூள் இது 1 ஸ்பூன், அவ்வளோதான். இது நல்லா வதங்கணும். இது எண்ணெயில் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம முதல்ல வந்து உருளைக்கிழங்கு போட்டு தான் நம்ம ஒரு 5 நிமிஷம் வெந்துட்டோன்னா அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட போகிறோம். ஏன்னா வந்து காலிஃப்ளவர் வந்து சட்டுன்னு வெந்துடும், அப்புறம் வேணால் குழன்னு ஆகிடும். அதனால் வந்துட்டு உருளைக்கிழங்க ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ தேவையானது தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வெந்தோன்னா காலிஃப்ளவர் போட்டு கொத்தமல்லி போட்டு பெப்பர் போட்டு இறக்கிடலாம். இந்த பக்கம் வந்து அது வேகட்டும், உருளைக்கிழங்கு வேகட்டும். வெந்தோன்னா காலிஃப்ளவர் போடலாம். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வந்து அரை வேக்காடு வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து காலிஃப்ளவர் வந்து சட்டுன்னு வெந்துடும், அதனால் வந்து நான் முன்னாடியே போடல. உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போடுறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும், அவ்வளோதான். அது அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர் போட்டு நம்ம இறக்கிக்கலாம், அவ்வளோதான். இதில் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இது தண்ணியிலே நல்லா வெந்துடும். அது இப்போ இது வேகட்டும். அது ஒரு 10 நிமிஷம் வெந்தோன்னா நம்ம அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது பருப்பு இப்போ வெந்துடுச்சு. இது அதுக்கப்புறம் அந்த கடைசல், கத்திரிக்காய் கடைசல், அதை நம்ம தாளித்து கொடுத்துக்கலாம். இப்போ வேகக்கூடாது. காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சுப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொத்தமல்லி போட்டுட்டேன். கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ தேவையான வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். இது எவ்வளோ காரமோ அதுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காரமாக இருந்தால், ஸ்பைஸியாக இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் போட்டுட்டேன், அவ்வளோதான். இது என்ன பண்ணலாம், ஒரு பரட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுதான் காலிஃப்ளவர் பெப்பர் ரோஸ்ட்டு. இவ்வளோதான். ரொம்ப தண்ணியெலாம் எதுவுமே இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று அப்படியே தனித்தனியாக வர மாதிரி தான் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இது புலாவுக்கு, ஒயிட் ரைஸுக்கு, சாம்பார், ரசம், மோர், தயிர் அந்த மாதிரியான இதுவுக்கு மிளகாய் சாம்பார் வச்சோம்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கத்திரிக்காயும் சிறு பருப்பும் போட்டு கடைசல் வந்து இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு வச்சுட்டேன். உப்பெல்லாம் போட்டுட்டேன். இப்போ வந்து இது வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இவ்வளோதான் திக்காக இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ தோசைக்கு, இட்லிக்கு அது மேலே ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது வந்து கடுகு சீரகம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது ரெண்டுமே பொரிய விட்டுட்டு
நம்ம இதில் வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். இது காலிஃப்ளவர் ஓவரு. இது வந்து நம்ம மூடி வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிட்டோம். இது பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது, அந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். போட்டுட்டு தாளிப்பு கொடுத்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா பொரியுது. நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா இதில் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காஞ்ச மிளகா தாளிப்பு கொடுக்கலான்னா கூட கொடுத்துக்கலாம். உங்களோட நல்லா தான் இருக்கும். நான் கொடுக்கல, ஏன்னா மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன், அதனால் கொடுக்கல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த தாளிப்பை அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது கத்திரிக்காய் சிறுபருப்பு கடைசியில் இதுவும் ரெடி ஆகி போச்சு. அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்சதுன்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனால கொதிக்க விட்ருக்குறேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தது, அதனால் கொதிக்கும் அது. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வச்சுட்டேன். இது வந்து வெண்டைக்காயை வந்து பொரியல் பண்ணோம். இது ஒரு இது இருக்குது. இப்போது அதையும் நான் வதக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். அது எவ்வளோ சிம்பிளாக செய்யலான்னு சொல்லிவிட்டு. வெண்டைக்காய் வறுவல் அது ஒன்றும் இல்லை, பிரமாதமே கிடையாது. இப்போ வெண்டைக்காயை கட் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறப்ப இப்போ வெண்டைக்காய் வறுவலுக்கு நம்ம என்னென்னு போடுறோன்னா, இது வந்து 1/4 கிலோ வெண்டைக்காய் தான். அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடும். அதனால் வந்து உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கணும். ஏன்னா நம்ம இந்த யூக்கில் பார்த்துட்டு நிறைய போட்டுற போகிறீங்க, அது வதங்கிச்சின்னா அது கம்மியாகிடும். அதனால் வந்து கம்மியாக போடுங்க உப்பு. அதனால் கொஞ்சமாக ஆகிடும். அதனால் உப்பு போட்டாச்சு. இப்போ இது கூடயே நம்ம வந்து தேவையானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது வச்சுட்டு இதை வந்து ரொம்ப ஹைலியே வைக்கக்கூடாது, ஒரு மீடியமான பதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிட்டோம்னா இது நல்லா வதங்கி நல்லா இதுவாக ஆகிடும். நல்லா வறுவலாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது அப்படியே நல்லா ஒரு கால் ஹவருக்கு அப்படியே கொஞ்சம் சிம்மிலே வச்சு எடுத்திங்கன்னா அது நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இது நல்லா வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். ஒன்றுமே போடல, உப்பு போட்டேன், மிளகாத்தூள் போட்டேன், எண்ணெய் ஊற்றினேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இது நல்லாயிருக்கும். தனித்தனியாக அப்படியே வறுவலாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கி நல்லா வந்துடுச்சு. அவ்வளோதான், போதும். இனிமேல் விட்டோம்னா நம்ம அது கருப்பாகி போயிடும். அவ்வளோதான். இது வெண்டைக்காய் வறுவல் இதுவும் ரெடி. அவ்வளோதான். இப்போ தோசை ஊற்றிட்டேன்ப்பா. இப்போ எதுக்கு நல்லா இருக்கும்னா, நான் அது கத்திரிக்காய் கடைச்சல் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கடைச்சலுக்கு இது சூப்பராக இருக்கும் இது. அதனால் வந்து தோசை ஊற்றுறேன். இது வந்து நல்லா ஹீட்டான இந்த தவா இது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினால அது மாதிரி வந்து அது தீஞ்ச மாதிரி இருக்கும். உடச்சிட்டு இப்போ மாவு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக வரும், அது ஒட்டவே ஒட்டாது. ஊற்றி காமிக்க வேண்டாம். இப்போ தேவையானது இப்போ நெய்யும் எண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கேன். அது என்னென்னா நல்லெண்ணெயும் நெய்யும். இந்த தோசைக்கு இட்லிக்கெல்லாம் அந்த கத்திரிக்காய் கடைசல் நல்லாயிருக்கும். எடுத்து திருப்பி விட்டுக்கலாம்.
கொட்டவே ஒட்டல, எவ்வளோ சூப்பராக திருப்பி போட்ட பாருங்கள், நல்லா வந்துதான். அவ்வளோதான், இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். இப்போது சாப்பிட்டு நான் டேஸ்ட் உங்களுக்கு அதுவும் நான் சொல்கிறேன், நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இதை ஆனால் சிம்பிளானது தான், ஆனால் சூப்பராக இருக்கும். காலையில் வச்சு இப்போ டிஃபனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நைட்டு கூட நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா புளி வந்து கொஞ்சம் சேர்த்ததுனால அது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கிடவே கிடாது, நல்லா சூப்பராக இருக்கும். இன்னும் நைஸாக வேணும்னா கூட நீங்கள் வந்து நைஸாக ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எதுவாக கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி திக்காகவே சாப்பிடுவேன். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றினா உங்களுக்கு நைஸாக அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி கூட இதில் இந்த தவாவில் நல்லா வரும். நான் வந்து அந்த மாதிரியான லைக் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். அவ்வளோதான், எடுத்தாச்சு. அவ்வளோ 2 தோசை சூப்பராக வந்துச்சு பாருங்க. இப்போ வந்து சிறுபருப்பும் நம்ம வந்து கத்திரிக்காயும் கடைசியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நான் வந்து இப்போது சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். செம்ம சூப்பர், செம்ம டேஸ்ட்டு, நல்லாயிருக்கு. இட்லிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இட்லி மேலே ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா இட்லியிலும் இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.